உன் பேர் என்ன என்று கேட்டான். அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை என்று அந்த பையன் மீண்டும் முகத்தை திருப்பிக் கொள்ள, அவனோட பேர் பாரி என்றான் ஸ்ரீதர். ஹரிஷ் நிமிர்ந்து பார்க்க, அந்த முதல்ல இருக்கிற பையன் பேர் பாரி, அதுக்கு அடுத்து இருக்கிற பொண்ணு பேர் வாணி, மூணாவதாக இருக்கிறது சுக்குமார், அப்புறம் இது ஜூலி, கடைசியாக இருக்கிறது தர்மா என்று அறிமுகப்படுத்தி வைத்தான் ஸ்ரீதர். ஹரிஷ், நீ ஏதோ ரொம்ப பெரிய ஆள்னு சொன்னாங்க, அப்புறம் எதுக்காக எங்களை அடைச்சி வச்சு இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாமல் எங்களை கொன்னுரு. ஏன்னா ஒருவேளை நாங்கள் இங்கிருந்து தப்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உன்னால் எங்களோட மோதி ஜெயிக்க முடியாது. வாணி மெதுவாக பேசினாலும் அவளுடைய கண்களில் சொன்னதை செய்யும் உறுதி தெரிந்தது. ஹரிஷ் அவர்களுடைய வார்த்தைகளை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அவர்களின் மனம் அமைதியாகும் வரை திட்ட அனுமதித்தான். இது போன்ற அவமானங்கள் அவனுக்கு ஒன்றும் புதிதல்ல. அதோடு இன்றைக்கு அவன் ஒரு முக்கியமான விஷயமாக அவர்களை பார்க்க வந்திருக்கிறான். அவர்கள் அவனுடைய வழிக்கு வரும் வரை அவர்கள் தங்களுடைய கோபத்தை எவ்வளவு மோசமாக வெளிப்படுத்தினாலும் ஹரிஷ் பொறுத்து கொள்வான். இப்போது வீரியத்தை விட காரியமே பெரிது என்பதை அவன் நன்றாக உணர்ந்திருந்தான். அந்த 5 பேரும் தங்கள் உடலில் மிச்சமிருந்த பலத்தை எல்லாம் திரட்டி ஹரிஷை திட்டி முடித்து ஓய, இப்போது ஹரிஷுடைய முகம் படிப்படியாக தீவிரமடைந்தது. நரேந்திரன் குடும்பத்தை நான் அழிச்சதுனால நீங்கள் என் மேலே வெறுப்பாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள். அந்த குடும்பத்தில் இருந்தவங்க நிஜமாவே ரொம்ப நல்லவங்களா? அவங்க யாருக்குமே எந்த கெட்டதுமே செய்யலையா? ஹரிஷ் கேட்க, ஐவரும் பதில் சொல்ல முடியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்காக எதிரிகளை கருணையே இல்லாமல் கொள்வது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறது, பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுன்னு உங்கள் வளர்ப்பு அப்பா சித்தப்பான்னு எல்லாருமே என்னென்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் எதுவும் செய்யலைனாலும் உங்கள் குடும்பத்துக்கு இருந்த கணக்கில்லாத எதிரிகளில் யாராவது ஒருத்தர் என்னைக்காவது இதை நிச்சயமாக செஞ்சுருப்பாங்க. என்ன, நான் முந்திக்கிட்டேன், அவ்வளோதான். ஹரிஷ் அவர்களை ஆழமாக பார்த்து கொண்டே சொன்னான். அவன் சொன்னதில் இருந்த உண்மை சுட அவர்களும் அமைதியாக இருந்தனர். நீங்கள் 5 பேரும் நரேந்திரனோட அப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாரும் அந்த வேலையை மனசுக்கு பிடிக்காமல் விசுவாசத்துக்காக தான் செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னால் அதெல்லாம் சரி பண்ண முடியும். ஹரிஷ் நிதானமாக ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்ல அந்த 5 பேரும் வெட்கத்துடன் குனிந்த தலை நிமிராமல் இருந்தனர். ஹரிஷ் சொல்வது போல நரேந்திரன் குடும்பத்திற்கு எதிரிகள் என்று ஏகப்பட்ட பேர் இருந்தார்கள். ஏனென்றால் நரேந்திரனின் குடும்பம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதது. அவர்களால் பல குடும்பங்கள் அழிந்ததுடன் எண்ணற்ற பெண்கள் விதவையாகியுள்ளனர். குழந்தைகளிடம் கூட கருணை காட்டாத கல்நெஞ்சக்காரர்களாக அவர்கள் இருந்தனர். இருந்தாலும் அனாதைகளாக இருந்த தங்களை எடுத்து வளர்த்த பாசத்திற்காக 5 பேரும் தங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டனர். ஆனால் மனதளவில் அந்த குடும்பத்துடன் ஒட்டாமல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஏன் இப்போ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க? நான் சொன்னதெல்லாம் பொய்யா இருந்தா நீங்கள் மறுத்து பேசலாமே என்று அவர்களை பார்த்து கேட்ட ஹரிஷ், அந்த ஃபேமிலியில் இருந்த மற்றவங்களை பற்றி நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் 5 பேரும் எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பவரை இவ்வளோ காலமாக நரேந்திரன் குடும்பத்துக்கு சாதகமாக தப்பாக தானே யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க. ஒரு வகையில் அவங்க செஞ்ச தப்புகள் எல்லாம் உங்களுக்கும் பங்கு இருக்கு என்றான். அதை கேட்டதும் அவர்களுடைய முகங்கள் குற்ற உணர்ச்சியில் சுருங்க, தான் எய்த அம்பு சரியாக போய் குத்தி இருப்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். உங்கள் குடும்பத்தில் தப்பு செஞ்ச எல்லாரையும் கொல்ல சொன்னா உங்களை மட்டும் எதுக்காக உயிரோடு விட்டு வச்சிருக்கேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவன் அழுத்தமாக கேட்க அவர்கள் 5 பேரும் ஒரே நேரத்தில் நிமிர்ந்து அவனை பார்த்தனர். நீங்கள் 5 பேரும் தெரிஞ்சே அந்த தப்பை பண்ணலை. ஒரு சூழ்நிலை கைதிகளாக தான் அங்கே இருந்தீங்க. அதனால் நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்து திருந்தி வாழ நினச்சா என்னால் உங்களுக்கு ஒரு புது லைஃப்பை அமைச்சு கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா நாம் எல்லோரும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம். அது மூலமாக இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் திருத்திக்க முடியும். இதை சொன்ன ஹரிஷ் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் அவர்களை கூர்மையாக பார்த்தான். ஹரிஷுக்கு பின்னால் நின்றிருந்த புனித்தும் ஸ்ரீதரும் அவன் பேச்சு திறமையில் எந்த அளவிற்கு வல்லவனாக இருக்கிறான் என்பதை நினைத்து ஆச்சரியப்பட்டார்கள். அதே நேரத்தில் அந்த 5 பேரும் ஹரிஷ் ஏதோ ஒரு திட்டத்துடன் தான் தங்களை இவ்வாறு பிரெயின் வாஷ் செய்வதாக நினைத்தனர். ஹரிஷ், எங்களை பார்த்து அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்து போகிற ஆளுங்க மாதிரியா தெரியுது?
நீ சொல்கிறபடியே பார்த்தாலும் இவ்வளோ நாள் அந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருந்தோம், அதுக்கு பதிலாக இனிமேல் உனக்கு அடிமையாக இருக்க சொல்கிற அதானே? சொன்ன பாரி கோபத்துடன் பற்களை கடித்தான். தேவையில்லாமல் எங்ககிட்ட பேசி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. எங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களை கொண்டுடு. அட்லீஸ்ட் நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக போய் சேருவோம். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஜூலி ஆவேசத்துடன் சீறினாள். அவர்கள் இப்படித்தான் ரியாக்ட் செய்வார்கள் என்பதை ஹரிஷ் முன்பே யூகித்திருந்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் உடைக்க முடியாத அளவுக்கு கடுமையான இரும்பு திரையை தங்கள் மனதிற்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அதை பலவந்தமாக அடித்து உடைக்க அவனுக்கு விருப்பமில்லை. மாறாக அவர்களாகவே தன்னுடைய வழிக்கு வர வேண்டும் என்று நினைத்தான். ஹரிஷ் இப்போது தன்னுடைய மெயின் ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தான். சரி, உங்களுக்கு என் கூட சேர விருப்பம் இல்லைனா இதுக்கு மேலே உங்களை இங்கே அடைச்சி வச்சிருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை என திடீரென ஹரிஷ் சொல்ல அவர்களின் கண்களில் ஒரு செகண்ட் மட்டும் மரண பயம் வந்து சென்றது. என்னதான் அவனை எதிர்த்து பேசுவதற்காக தங்களை கொல்லச் சொன்னாலும் ஹரிஷ் சட்டென்று அந்த முடிவை எடுப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் ரியாக்ஷனை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்ட ஹரிஷ் திரும்பி ஸ்ரீதரை பார்த்து, இவங்களுக்கு உடனே நல்ல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு, அப்படியே இவங்க உடம்பை செக் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரையும் வர சொல்லு என்றான். சரிங்க சார் என்று ஸ்ரீதர் யோசனையுடன் அவனை பார்த்தான். ஹரிஷ் மனதில் என்ன இருக்கிறது என்று புரியாவிட்டாலும் அதை பற்றி எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. ஸ்ரீதர் வெளியே போனதும் ஹரிஷ் குனிந்து அவர்கள் கால்களில் இருந்த இரும்பு சங்கிலியை தன்னுடைய நைட் டாகர் கத்தியை பயன்படுத்தி கலற்றி விட ஆரம்பித்தான். அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் அந்த ஐவரும் திகைத்து போய் பார்த்தனர். உங்களுக்கு என் கூட சேர விருப்பம் இல்லைனா இதுக்கு மேலேயே உங்களை இங்கே வச்சிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்று ஹரிஷ் குனிந்து அவர்களுடைய காலில் கட்டியிருந்த சங்கிலியை எடுத்துவிட அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் 5 பேரும் திகைத்தனர். பின்பு தன் பாக்கெட்டில் இருந்து 5 டேப்லெட்டுகளை எடுத்தவன், இது ரீசார்ஜ் டேப்லெட்ஸ், நானே என் கையால் தயாரிச்சது, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட ஸ்ட்ரென்த் திரும்ப வந்துடும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆளுங்க உங்களுக்கு முன்னாடி கொடுத்த டேப்லெட்ஸோட பவர்ஸையும் அழித்து உங்கள் உடம்பை பழையபடி மாற்றிடும். சொன்னபடி பாரியின் கைகளில் மாத்திரையை திணித்துவிட்டு அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்தான். 2 அடிகள் எடுத்து வைத்தவன் நின்று, உங்களுக்கு என் பின்னாடி வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கப்புறமும் உங்களை இந்த சின்ன அண்டர் கிரவுண்ட் ரூமில் அடைச்சி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. மேலே வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிற சாப்பாட்டை நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழுங்க. பட் ப்ளீஸ் இந்த ஊருக்கு மட்டும் திரும்ப வந்துடாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப கொலை வெறியில் இருக்காங்க என்று நிதானமாக சொன்னார். நீங்கள் நிஜமாவே எங்களை இங்கிருந்து போக விடுறீங்களா? சுகுமார் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஹரிஷ் ஆமாம் என்று தலையசைக்க, அப்புறம் இந்த டேப்லெட்ஸில் நீங்கள் விஷம் வச்சிருந்தா இது எப்படி நாங்கள் நம்பி சாப்பிட்றது என தர்மா சந்தேகத்துடன் கேட்டார். அதை கேட்டவுடன் ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. இவ்வளோ நேரம் யாரோ எங்களை கொன்றுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்று கிண்டலாக சொன்னவன், அப்படி உங்களை கொல்லணும்னு நான் நினச்சிருந்தா எப்போவோ அதை செஞ்சுருக்கலாம். இப்படி இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சுருந்து நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண டேப்லெட்டை கொடுத்து தான் கொல்லணும்னு இல்லை. அப்புறம் ஒன் மோர் திங், எனக்கு உங்களை சாகடிக்கணும்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உங்களை மாதிரி ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க என் கூட இருந்தால் அது மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என் பின்னாடி வரதை விட செத்து போகிறது மேல்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் சாகிறதால எனக்கு என்ன யூஸ்? நரேந்திரன் ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாததுனால இனிமே நீங்கள் தப்பான வழிக்கு போக மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் எனக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழலாம். ஹரிஷ் முகத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி இதை சொன்னார். அவர்கள் 5 பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டதுடன் கண்களால் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஹரிஷ் நினைத்தது போலவே அவர்கள் நிச்சயம் மோசமானவர்கள் இல்லை. நரேந்திரனின் அப்பா அவர்களை பல ஆண்டுகளாக வளர்த்து அவர்களுடைய சக்திகளை வளர்ச்சி பெறச் செய்ய நிறைய முயற்சி எடுத்தார். வேண்டிய அளவு பணமும் செலவிட்டார். அந்த நன்றி கடன் அவர்களுக்கு இருந்தது. இன்னொன்று, வெளிப்படையாக உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர்களால் முழு மனதாக ஹரிஷை வெறுக்க முடியவில்லை. அதுவும் அவர்களின் முகங்களை நேராக பார்த்து பேசி அவனுடைய கண்களில் பொய் தெரியவில்லை. நரேந்திரன் குடும்பத்தின் மீது விசுவாசம் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் இப்படி ஒரு மோசமான பாதையில் நிச்சயம் சென்றிருக்க மாட்டார்கள். அவர்களின் ரியாக்ஷனை பார்த்த ஹரிஷுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அவர்களை தன் வழிக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாக அவன் நினைத்தான். ஹரிஷ் வெளியில் எந்த உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவனுக்கும் பீதி இருக்கத்தான் செய்தது. அவர்கள் ரீசார்ஜ் மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ என்று பயந்தான். அது நடந்தால்
இவர்களைப் போன்ற நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் என்பதோடு அவனுடைய ஹெர்பல் டேப்லெட்ஸையும் இழந்தது போல் ஆகிவிடும். அது கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் நினைத்தால் மீண்டும் தயாரித்து விட முடியும். ஆனால் அவன் மனதில் இருக்கும் அந்த பெரிய திட்டத்திற்கு இவர்கள் 5 பேரும் நிச்சயம் தேவை. இதை பற்றியெல்லாம் ஹரிஷ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பாரி முதலில் அந்த ரீசார்ஜ் மாத்திரையை சாப்பிட்டான். அதை எடுத்துக்கொண்ட கொஞ்ச நேரத்தில் அவனுடைய பழைய வலிமை திரும்பி வர மற்றவர்களையும் சாப்பிடச் சொல்லி கண்ணசைத்தான். பின்பு நிமிர்ந்து ஹரிஷை பார்த்தவன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்றான். இவ்வளவு நேரம் மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தவன் இப்போது திடீரென ரெஸ்பெக்ட் கொடுப்பதை உணர்ந்த ஹரிஷ் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். தாராளமா, என்னன்னு சொல்லு என்று ஹரிஷ் கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்தான். எங்களுக்கு ஒரு புது லைஃப் அமைச்சு தரப்போறதா நீங்க சொன்னீங்க. அப்படி உங்களால என்ன செய்ய முடியும்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பாரி வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசினான். ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்த ஹரிஷ், இதை நான் உங்ககிட்ட சொல்றது சரியா வரும்னு தான் நினைக்கிறேன். அப்பதான் என்னோட நோக்கம் என்னன்னு உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சொல்லிவிட்டு ஒரு பெரு மூச்சை விட்டவன் மீண்டும் பேசத் தொடங்கினான். ஹெர்பல் மெடிசன் உலகத்தை பற்றி நிச்சயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா நீங்களே அது மூலமாக சக்தி அடைஞ்சவங்க தான். நான் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சொந்தமாக ஒரு புது அமைப்பை உருவாக்க பிளான் பண்ணியிருக்கேன். அது மூலமாக இந்த உலகத்தில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நம்புகிறேன் சொன்ன ஹரிஷ் திடீரென சத்தமாக, தீமையை அழித்து நன்மையை பரப்புறது மூலமாக நீதியை நிலநாட்டுறது தான் என்னோட உண்மையான நோக்கம் என்று உறுதியான குரலில் கூறினான். கடந்த சில நாட்களாகவே அவன் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கும் திட்டம் இதுதான். அந்த 5 பேரும் ஹரிஷின் இந்த உணர்ச்சி மிகு வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டனர். அவன் இப்படி ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு எப்படி அவர்களால் அசைந்து கொடுக்காமல் இருக்க முடியும்? ஹரிஷின் நோக்கம் பிசினஸின் மூலம் பணம் சம்பாதிப்பதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு சென்றிருந்தது. அவன் சொந்தமாக ஒரு அமைப்பை உருவாக்க விரும்பினான். ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். அதற்கு மற்ற குழுக்களுடன் நேருக்கு நேர் போராடும் தைரியம், அத்துடன் எதிரிகளிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்ற கவனம், தப்பித்தவறி மாட்டிக்கொண்டாலும் சொந்த அமைப்பை காட்டிக் கொடுக்காத விசுவாசம் எல்லாம் தேவைப்படும். அதிர்ஷ்டவசமாக ஹரிஷ் தன் அமைப்பிற்காக தேர்ந்தெடுத்த அந்த 5 பேருமே ஏற்கனவே இந்த விஷயங்களுக்கு பழகியவர்கள். அதனால்தான் ஹரிஷ் எப்படியாவது அவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தான். உங்களோட நோக்கம் என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற மேக்சிமம் அமைப்புகள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு. அவங்க அதுக்கு டாப் 10 ஆர்கனைசேஷன் பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அமைப்புகள் எல்லாத்துக்குமே பல வருஷங்களா ஆழமான வரலாறு இருக்கு. அவங்க சேர்த்து வச்சிருக்கிற ஆளுங்க எல்லாருமே தேவையான பயிற்சி பெற்ற சக்தி வாய்ந்த போராளிகள். சொல்லிக்கொண்டே வந்த பாரி ஒரு நிமிடம் நிறுத்தி ஹரிஷை கவனமாக பார்த்தான். ஆனால் ஹரிஷின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாததை கண்டவன், இப்போ நீங்க சொந்தமா ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.